இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆன்லைன் மூலமாய் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆயத்தத்தோடு காணப்படுகிற அருமையான தேவ பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்களில் கூட ஒரு வேத வசனத்தோடு இந்த நாட்களில் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த நாட்களில் அவர் மேல் நம் நம்பிக்கையா இருந்து நம்மளை அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து தேவனை நாம் ஆராதனை பண்ணுவோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணக்கூடியவர் அவர் ஒருவரே. கண்களை மூடி நாம் தேவனை ஆராதனை பண்ணுவோமா? இருக்கிறதான இடங்கள்ல குடும்பங்களாய் சேர்ந்து தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லமை நிறைந்தவரே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆபிரகாமின் தேவனுமாய் இருக்கிறவர், ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர், எலியாவின் தேவனுமாய் இருக்கிறவர், இந்த நாட்களில் எங்கள் மத்தியில கடந்து வருவீராக. ஆண்டவரே, மகிமை சிறந்த தேவனாய் இருக்கிறவர், நீர் இந்த நாட்களில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இந்த இடத்துல நீர் உலாவும்படியாக உங்களை நாங்கள் வருக என்று சொல்லி உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் நல்ல ஒரு போதகராக, நல்ல ஒரு ஆசாரியராக கர்த்தர் எங்கள் மத்தியில கடந்து வருவீராக. ஆண்டவரே, உம்மை அல்லாத வேற விருப்பங்கள் ஏது? நீரே எங்களது தேவனாய் இருக்கிறீங்க. சத்திய பரணே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சாவாமை ஆண்டவரே தரித்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களில் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் மேலானவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ராஜா இயேசுவே, நீர் எங்கள் மத்தியில கடந்து வருவீராக. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிறவர் நீர் கடந்து வருவீராக. யாக்கோபின் தேவனே, எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. நீர் உயிரோடு எழும்பியிருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுவீரோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை
பற்றியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏற்றமையா. நம் ஆண்டவர் நம் மத்தியில் அவர் வந்திருக்கிறபடியால் ஆண்டவரை துதிப்போமா. கரங்களை தட்டி நாம் இருக்கிறதான இடத்துல அவர் வருக வருக என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரே நீர் வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஓமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் மாறாதவராய் எங்களை தேடி வந்திருக்கிறீங்க. எங்களோடு கூட இருக்கும்படியாய் வாசம் பண்ணும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உங்களை எங்களுக்கு முன்பதாய் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். உங்களை எங்களுடைய குடும்பத்துக்கு முன்பதாய் நிறுத்தி வைத்திருக்கிறோம். உங்களை எங்களுடைய ஆராதனைக்கு முன்பதாய் நிறுத்தி வைத்திருக்கிறோம். உங்களை எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்கு முன்பதாய் நிறுத்தி வைத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பதாய் பிரதானமானவராய் பெரியவராய் காணப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில வேற எதுவும் பெருசு அல்ல, நீர் மாத்திரம் தான் எங்களுக்கு பெருசு என்று சொல்லி உண்மையே நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஏசையா உண்மையே நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. தடைகள் யாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு இந்த நாட்கள் நம்முடைய மகிமை காணப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில நம்மளுடைய தேவனை நம்மளுக்கு முன்பதாய் நிறுத்தி வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரை என்னுடைய ஆராதனைக்கு முன்பதாய் நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் போதுமானவர். பாருங்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில அவர் உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில நம்ம ஆராதிக்கும் போது கேராபீன்கள் சேராபீன்கள் எப்படி அவரை அப்படியே ஓய்வின்றி அவரை பாடி ஆராதிக்கிறதோ, இந்த நாட்களில நாம் அப்படியே ஆராதிக்கிற வேளையில அந்த தேவ பிரசன்னம் நாம் இருக்கதான இடங்கள்ல காணப்பட போகுது. கரங்களை தட்டி இந்த நாட்கள்ல ஒரு பாடலை பாடுவோமா? ஆமென். திரும்பி சேராதீங்கள் ஒழிந்தி உரை போற்றுதே. உலகத்தில் சபையெல்லாம் ஒழிந்தி உரை போற்றிட. திரும்பி சேராதீங்கள் ஒழிந்தி உரை போற்றுதே. உலகத்தில் சபையெல்லாம் ஒழிந்தி உரை போற்றிட. பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜா
வருகின்றதே. ஆலயத்திலும் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. சொல்லுவோம், பூமி அனைத்திலும் அந்த மகிமை நிறைந்து வருகின்றதே. ஆலயத்திலும் அந்த மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் எல்லாம் புகழும் தானே. சொல்லுவோம், துதிகன மகிமைக்கு பாத்திரம் எல்லாம் புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியும் யாவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியும் யாவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டுமே. தேவனின் சேராவிகள் ஒழிந்து நோய் தோற்றுமே. உலகத்தின் சபையெல்லாம் ஒழிந்து நோய் தோற்றின. தேவனின் சேராவிகள் ஒழிந்து நோய் தோற்றுமே. உலகத்தின் சபையெல்லாம் ஒழிந்து நோய் தோற்றின. கரங்களை பாடுவோமா? Yes, Lord. வானம் ஒரு சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் புயஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் புயஸ்தலம். சகலம் படைத்த தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலம் படைத்த தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராவிகள் ஒழிந்து உம்மை போற்றுதே. உலகத்தின் சபையெல்லாம் ஒழிந்து உம்மை போற்றின. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. சொல்லுவோம், ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் எல்லாம் புகழும் உமக்கு தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் எல்லாம் புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்த
ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில கூட நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆராதிக்கிற நேரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அநேகர் ஆராதிக்க முடியாதபடி ஆராதனை மறந்தவர்களாய் ஆராதிக்காதவர்களாய் வாழுகிறார்கள். ஆனால் இந்த வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற நீங்கள் நானும் தேவனை ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, எங்கள் எல்லாம் நீங்கள் ஒருமனப்படுகிறீர்களோ அந்த இடத்துல ஒரு மனதின் பிரதானமாய் இருக்கக்கூடிய தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நம்முடைய ஆராதனையில அவர் இருக்கிறார் என்பதுல மாற்றமே இல்லை. ஆமென். நான் முதல்ல சொன்னது திரும்பவும் சொல்லுகிறேன், அவரை நம்மளுக்கு முன்பதாய் நம்ம ஆராதனைக்கு முன்பதாய் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாட்கள்ல என்ன நம்ம ஆண்டவரை இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு காரியமும், நீங்க வேண்டிக் கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமும் அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையோடு கரங்கள் தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோமா? பொழுது எஸ், கரங்கள் தட்டி பாடுவோமே. பலமும் அல்ல, பரக்கமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். சொல்லுவோம். பலமும் அல்ல, பரக்கமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். மறுபடியும் பலமும் அல்ல, பரக்கமும் அல்ல, ஆவியினால் ஆகும், ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பரக்கமும் அல்ல,
உம்மையே விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இப்பொழுதே தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடினவர்களாய் ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீர் ஒருவர் தான். ஆண்டவரே எங்களுக்கு நீர் மேலானவராய் இருக்கிறீங்க ராஜா. எங்களை ஆண்டு ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறீங்க. ஏக சக்கராதிபதியா இருக்கிறவரே, எங்களுடைய ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர். இந்த ஆண்டவரே ஓய்வு நாள் அன்று ஆண்டவருக்கு ஆண்டவரே நாங்கள் நேரம் ஒதுக்கி உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய பொற்பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையின் தேவ பிரசன்னத்தை தாகத்தோடு அனுபவிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஊற்றுமையா உம்முடைய வல்லமைய ஆண்டவரே உம்முடைய கிருபைகளினால நனைய வைங்க. உம்முடைய அலையலையான தேவ பிரசன்னத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்பி எழும்ப செய்யுங்க ஆண்டவரே. எஸ் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், பெரியவங்கள் குடும்பங்களாய் சேர்ந்து ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய பொற்பாதத்தை முத்தமிடுகிறார்கள். நீர் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே முழுவதுமாய் ஆண்டவரே நீர் நிரப்புங்க. துதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளாய் கர்த்தர் தம்முடைய ஆண்டவரே பலத்தின் ஆவிய கர்த்தர் ஊற்றுவீராக. ஆண்டவரே ஆராதிக்கிறவர்கள் மேல கர்த்தர் தம்முடைய விடுதலையின் ஆவிய கர்த்தர் கட்டவிழ்த்து விடுவீராக. ஓ அபிஷேகத்தினால முகம் முறிந்து கொள்ளும் என்று சொல்லப்படுவதை போல உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற அந்த தேவ அபிஷேகம். எஸ் ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஆராதிக்கிற வேளையில, விசுவாசத்தோடு தேவனை துதிக்கிற வேளையில ஒரு தெய்வீகத்தின் அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரை கட்டி எழும்ப செய்வதாக. ஓ தேவனுடைய கிருபைகள் ஊற்றப்படட்டும். தேவனுடைய மகிமையின் வல்லமை ஊற்றப்படட்டும். எஸ் எஸ் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போக விடாத தேவன். ஆண்டவரே, ஈசாக்கு துறவை தோண்டின போது கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு துறவுகளில கர்த்தர் தண்ணீரை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்ததை போல எப்போதெல்லாம் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த தெய்வீக துறவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோமோ உம்முடைய தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரம்பி வழிய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஓ தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிரப்பப்படட்டும். ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறவர் இந்த நேரத்தில் கடந்து வருவீராக. உம்முடைய மகிமையின் வல்லமையினால் நிரப்புவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் வல்லமையினால் நிரப்புங்க. எஸ் ஆங்காங்கு தேவ ஆண்டவரை ஜெபிக்கிறவர்கள், ஆங்காங்கு தேவனை ஆராதிக்கிறவர்கள், எஸ் ஆண்டவரே ஆராதிக்கிற இடத்துல ஒரு கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் ஆண்டவரே எழும்ப செய்யட்டும். எஸ் உள்ளான மனுஷனை தட்டி எழும்ப செய்யட்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற தேவ ஆவிய ஆண்டவரே உள்ளுக்குள்ள இருக்கிற தேவ மனுஷனை எழும்ப வைக்கட்டும். நீதான் நமக்கரவா உரபா நகரமா ஷதமி அந்தரபா. ஆண்டவரே ஆராதிக்கிற வேளையில ஒரு அக்னி மயமான தேவ பிரசன்னம் ஆண்டவரை கடந்து செல்லட்டும். எஸ் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே இதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு தேவ கிருபைகள் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்படட்டும். ஓ தேவ வல்லமையே கிருபைகளால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே முடியலை என்று சொல்லுகிறவர்கள், எழும்ப முடியாதபடி காணப்படுகிறவர்கள், ஓ ஆண்டவரே இந்த நேரத்துல கர்த்தர் ஒரு பெரிதான கிருபைகளை கர்த்தர் தந்து ஒவ்வொருவரையும் உடைய ஆவியில எழும்ப செய்தவீராக. ஷதனமனயந்தரபா. ஆண்டவரே உம்முடைய சுகத்தை கர்த்தர் தருகிறபடியால நன்றி ஆண்டவரே. உம்முடைய சுகம் எங்களுக்கு உண்டு, உங்க பலன் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. ஆராதிக்கும் போது இறங்கி வரக்கூடிய ஒரு தேவ பலன் அன்று எசேக்கியா ஜெபித்த போது ஆண்டவரே அவனுக்கு கர்த்தர் அவருடைய வியாதிகளை கர்த்தர் நீக்கி போட்டதை போல ஓ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டதான அந்த கூடனுக்கு கர்த்தர் இறங்கி அவருடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே நிறைவை கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் தருவீராக.
சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே ஆண்டவரே, உங்களிடத்திலிருந்து உங்க பாசத்திற்காக நாங்கள் ஏங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாதபடி எத்தனையோ விதமான கொள்ளை நோய்களினால் என்னுடைய தேசம் பாழாய் காணப்படுகிறது. இந்த நாட்களில் உம்முடைய ஆண்டவரே தெவிட்டாத ஆண்டவரே பாஸ்டர் உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமே ராஜா. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில நாங்கள் எழும்புவதற்கு வேண்டிய ஆண்டவரே இரக்கத்தை கர்த்தர் தருவீராக. அன்று ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இறங்கின போது ஆண்டவரே எத்தனையோ தேவ மனுஷர்கள் பலன் கொண்டு எழுப்பினார்கள். இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் இறங்குவீராக. இறங்கி ஒவ்வொருவரையும் எழும்ப செய்தருள்வீராக. எந்தெந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டுமோ கர்த்தர் எழும்ப செய்வீராக. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே சொல்லுவோம் உம்மைத்தானே யாருமல்ல என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் முத்தம் செய்கிறேன். உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் முத்தம் செய்கிறேன். இயேசுவே, என் நேசர் இயேசுவே. சொல்லுவோமா? இயேசுவே, என் நேசர் இயேசுவே.
கிறிஸ்துவை முழுதான நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த கரத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ இன்பங்கள் எத்தனையோ துன்பங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றும் எங்களுக்கு ஆண்டவரே நிலைநிற்க வைக்கக்கூடியதான ஒரே ஒரு தேவக்கரம், அது ஆணி அடிக்கப்பட்ட தேவக்கரம் தானே ஆண்டவரே. அந்த கரத்தை இந்த நாட்கள் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அதனால் நாங்கள் சுகம் அடைகிறோம். அதனால ஆண்டவரே நாங்கள் விடுதலை அடைகிறோம். அதனால எங்களுக்கு ஒரு புதிய ஜீவ பாதை உண்டாகிறது. அதனால் எங்களுக்கு ஒரு உன்னதமான தைரியமும் ஆண்டவரே திடகாத்தமும் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆண்டவரே, அந்த ஆண்டவரே, அந்த கரங்களை நாங்கள் முத்தமிடுகிறோம் ராஜா. அந்த கரத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. அந்த கரத்தினால காணப்பட்ட அதிசயங்கள், அந்த கரத்தினால் காணப்பட்ட தெய்வீக தன்மைகளை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. எங்களுக்கு நீர் நல்லவரா இருக்கிறீங்க. நீர் எங்களுக்காக தன்னுடைய கரத்தை ஒப்பு கொடுத்தவர். இந்த நாட்கள் நாங்கள் மறவாமல் நாங்கள் அவைகள் நினைக்கிறோம். நீர் பெரிய தேவனா இருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறபடியால ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுவீராக, நீரே மகிமைப்படுவீராக. விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துல காணப்படுகிறதான அந்த கொள்ளை நோய்கள் ஜனங்களுக்குள்ளாய் பரவி கொண்டிருக்கிறதே, கர்த்தர் நீர் ஒரு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாட்களில் ஆண்டவரே கட்டாயம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. நாங்க கேட்கிறோம், எல்லாருக்கும் வேண்டியதான எதிர்ப்பு சக்தியை கர்த்தர் தாருங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்கள் முதற்கொண்டு வயதானவர்கள் ஆண்டவரே, முதிர்ந்தவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கர்த்தர் அந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவீராக. ஒரு விஷய கரங்களை உயர்த்தி நம் தேசத்துல காணப்படுகிற பெரியவங்களுக்காய் சிறியவர்களுக்காய் ஆண்டவரே ஜெபிப்போமா. ஆண்டவரே, நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகள் காணப்படுவதாக. ஆண்டவரே, நீங்க வேதத்துல சொல்லிக்கிறீங்க, உன் வலது பக்கத்துல 1000 பேரும் உன் இடது பக்கத்துல 16,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் அணுகாதபடி கர்த்தர் ஆண்டவரே இந்த பரவுகிற காரியங்கள், கொள்ளை நோய்கள் ஆண்டவரே அவைகள் விழுந்து போவதாக, அவைகள் விழுந்து போவதாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பலத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பயம் நீங்கி ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே அந்த தேவ பிள்ளைகளை முழுவதுமாய் சூழ்ந்து கொள்ளுவதாக. கரங்களை தட்டி கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடியால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே பார்வோனுடைய ஆண்டவரே தேசத்துல காணப்படும் போது ஆண்டவரே தலைப்பில் ஆண்டவரே சங்காரம் காணப்படுகிறதுக்கு முன்பதாய் ஒவ்வொரு வீடுகளும் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது நிமித்தமாய் சங்கார தூதர் கடந்து போனான், பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிற நாட்களில் ஆராதிக்கிறவர்களுடைய குடும்பத்துல ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவை நம்புகிற குடும்பங்கள் மேல ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்பட்டு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு காணப்படுவதாக. உம்மை நம்பின பிள்ளைகள் வேறு பெற்றவர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் கிருபை பொழிந்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த பரவுகிற தன்மைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாய் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு இயல்பான நிலைமைகள் காணப்படும்படியாக எத்தனையோ ஜனங்கள் பசியினால் ஆண்டவரே ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே பணங்கள் இல்லாதபடியினால் தொழில்கள் இல்லாதபடினால் எத்தனையோ பேர்கள் வேதனைகளுக்குள்ளாய் இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஜனங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான வேலைகள் நீங்க வேலை செஞ்சுதான் பிழைச்சி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிக்கிறீங்களே, அந்தந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகளை கர்த்தர் நியமிச்சு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க தேசத்துல அந்த காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறவைகள் இந்த நாட்கள்ல மாறப்பட்டு ஆண்டவரே எல்லாருக்கும் இயல்பான நிலைமைகள் காணப்படும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே
துவங்குவீராக. எங்க தேசத்துல ஆண்டவரே வேலைகள் ஆரம்பிக்கப்படட்டும். ஆண்டவரே எங்க தேசத்துல வேலைகள் ஆண்டவரே காணப்படட்டும். எங்களுடைய தேசத்துல காணப்படுகிற எல்லா ஆண்டவரே பற்றாக்குறைகள் நீங்கப்படட்டும். ஜனங்களுக்குள்ளேயும் அதிகாரிகளுக்குள்ளேயும் காணப்படுகிற காரியங்கள் மாற்றப்படட்டும். கர்த்தருடைய தயவு இந்த நாட்களில் காணப்படுவதாக. ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்ய. ஏழைகள், ஒன்றுக்குமே வழி இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறவர்கள், வெளியே சொல்ல முடியாதபடி நிலையில காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் காக்காவை கொண்டு, காகங்களை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்ததை போல அவர்களை கர்த்தர் போஷிப்பீராக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் அவங்களை ஆண்டவரே போஷிக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்யப்படுகிறாய். கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இருந்து, இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இருந்தமைக்காய் நன்றி. ஆசீர்வதிங்க. மீதியுள்ள பொறுப்பை, காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையில கூட கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறதான ஒரு வருமானத்துல ஒரு பகுதியை கர்த்தருக்கென்று நாம் படைக்க இருக்கிறோம். இந்த வேளையில நீங்க ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால் அதை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கென்று நாம் இப்பொழுது காணிக்கை செலுத்த போகிறோம். உங்ககிட்ட தசம்பா கவர் இருந்தால் அதில் வைத்துக்கொண்டு காணிக்கை செலுத்தும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பாடும் ஒரு பாடலை கூட பாடும் பொழுது எங்களோடு இணைந்து நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா?
மேலாய் படைக்கப்பட்ட காணிக்கைக்கு மேலாய் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை காணிக்கை செலுத்த முடியவில்லை என்றால் கர்த்தாவே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து செபிப்போமா. கர்த்தாவே இந்த வேளையில படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்துல உள்ளதை உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. பாடினது போல எங்களுக்கு நீர் கொடுத்ததில்ல, பெஸ்ட் நாங்க கொடுத்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே அதை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் அங்கீகரிப்பீராக. கர்த்தாவே அது உம்முடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துவீராக ஐயா. அது மாத்திரமல்ல, விசேஷமாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த வாரத்துல இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க பாடினோமே, பிறந்த நாள் முதலாய் உங்க தோள்ல தூக்கி சுமந்த தெய்வம் இந்த புதிய வருடத்துல கூட அவர்களை இன்னும் அதிகமாய் நீர் ஆதரிப்பீராக, இன்னும் அதிகமாய் தனி பாசத்தோடு அவர்களை வழி நடத்துவீராக, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அவர்கள் பிறக்க முன்னமே கருவிலேயே அவர்களை பெயர் சொல்லி அழைத்தவர், அவர்களை அறிந்தவர், அவர்களது தேவைகளை அறிந்தவராய் உணர்ந்தவராய் இந்த வருஷத்துல இதுவரையில் அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள், என்னென்ன ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை விருப்பங்களும் அத்தனை காரியங்களும் இந்த புதிய வருடத்தில் அவர்களுக்கு நிறைவேறுவதாக கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக ஐயா. விசேஷமா இப்பொழுது கூட நாங்கள் செபிக்கிறோம், கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாய் ஒரு கரத்தை இருதயத்தின் மேலையும் ஒரு கரத்தை தலையின் மேலையும் வைத்துக் கொண்டு செபிப்போமா. உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து செபிப்போம். இயேசுவே, இந்த வேளையில அப்பா எத்தனையோ காரியங்களை சுற்றிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்களுக்கு எத்தனையோ பலவிதமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சிந்தனையில இப்பொழுது கேட்க போகிறதான தேவ வார்த்தை ஆண்டவரே முற்றிலும் 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 தேவனே எங்களிடத்துல நேரடியாய் பேசுவதை போல இப்பொழுது காணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால வார்த்தை எங்களுக்குள்ள ஆண்டவரை ஊடுருவ கூடாதபடி, எங்களிடத்துல கேட்க கூடாதபடி, நாங்கள் ஆண்டவரை வார்த்தைக்கு செவி சாய்க்க கூடாதபடி இருக்கிறதான எல்லாவித தடைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எடுக்கப்படுவதாக வேதத்துல வாசிக்கிறோமே, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று. இயேசுவே, எங்களது செவிகளை திறந்தருள்வீராக, எங்கள் இருதயத்தின் வாசல்களை திறந்தருள்வீராக. வார்த்தை எந்த விதமான ஆண்டவரை பிசுறும் இல்லாமல் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா எங்கள் இருதயத்துல வந்து சேருவதாக ஐயா. நீர் அப்படி ஆண்டவரே வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்பட போகிற தயவிற்காய் நன்றி. முற்றிலுமாய் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொண்டு உங்களுடைய கைகளில வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மறுபடியுமாய் உங்களை இந்த அருமையான ஆராதனை மூலமாய் உங்களோடு இணைந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவன் போன நாட்களில தேவன் நம்மளுக்கு நன்கு சொல்லி கொடுத்தார். அவரிடத்தில் நாம் எப்படியாய் வாஞ்சியாய் இருக்க முடியும், வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கிறது நிமித்தமாய் நாம் நம்மளுடைய தேவனிடத்தில் அதிகமாய் வாஞ்சியாய் இருக்க முடியும் என்பதை தேவன் நம்மளுக்கு கற்பித்து கொடுத்தார். ஆகையால் தேவனுடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, வேத வசனத்தை அதிகமாய் படிக்கிறது நிமித்தமாய், வேத வசனத்தின் பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் வாஞ்சிக்கிறது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை அதிகமாய் வாஞ்சிக்கிற காரியத்தை வெளிப்படுத்த முடியும். தேவனும் அதை விரும்புகிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போமா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று சொல்லப்படுகிறது. பார்க்கிறோம் இந்த நாட்களில அந்த 13ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்தையும் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், அந்த 12ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில்
காத்திருக்கிறதை குறித்து இந்த நாளில தேவன் நம்மளோடு இடைப்பட இருக்கிறார். நாம் காத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். ஆனா தேவனுடைய காரியத்துல மாத்திரம் நாம் காத்திருக்கிறது அல்ல. வேதவசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் அறிகிறோம். நாம் உயர்த்தப்பட வேண்டும், நாம் முன்னேறப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புகிறது எல்லாவற்றையும் உடனே கிடைக்க வேண்டும், நம்மளுக்கு லகுவானவைகளை சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும், லகுவானவைகளாய் நாம் எளிதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளமும் துடிக்கிறவைகளாகவும் விரும்புகிறவைகளாகவும் காணப்படுகிறது. ஆனா வேத வசனத்தை கொண்டு தேவன் நம்மளுக்கு அநேக காரியங்களை உருவாக்கினவர். உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர் சில விதிமுறைகளின் பிரகாரமாய் கர்த்தர் நம்மளுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஆகையால் தான் இந்த வேத வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுங்காலமாய் நீங்க காத்திருக்கும் போது உங்களுடைய இருதயம் என்ன செய்யுமா? இளைக்கும், சோர்ந்து போகும், வேதனைகள் படலாம், சோர்வடையலாம், இல்ல அக்கறைப்படாத சூழ்நிலையில் காணப்படலாம். அதே இளைத்து போன இருதயம் நாம் விரும்பினதை பெறும்போது, தேவன் தரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டவைகளா இருக்கும் என்றால், சோர்வுகள் மாறி, இளைப்புகள் மாறி, அப்படி ஜீவ விருட்சத்தை உடையவைகளாய் காணப்படுமா. ஜீவ விருட்சம் என்றால் என்ன? ஜீவ விருட்சம் என்றால் அங்க சொல்லப்படுகிறது, ஒரு நல்ல ஒரு மரத்தை அடையாளப்படுத்துகிறவைகளாய் காணப்படும். மரம் ஒவ்வொரு நிலைகளில் வளர்கிறவைகளாய் இருக்கிறது, வளர்ச்சி அடையாளப்படுத்துகிறது. மரம் கிளைகள் நிரம்பி காணப்பட்டு பசுமையாய் காணப்படுகிறது. ஆசீர்வாதம் உள்ளதான ஒரு நல்ல ஒரு பசுமையான காரியத்தை அடையாளப்படுத்துகிறவைகளாய் இருக்கிறது, செழிப்பை அடையாளப்படுத்துகிறது. அடுத்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிறவைகளாய் காணப்படுகிறது. அடுத்து அந்த மரம் நல்ல ஆரோக்கியமாகவும் சுகத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த மரம் பலனுள்ளவைகளாய் இருந்தால் தான் இத்தனை காரியத்தையும் செயல்படுத்த முடியும். அது ஒரு ஆரோக்கியத்தை, நல்ல ஒரு பலத்தை அடையாளப்படுத்துகிறது. ஜீவ விருட்சம் புதிய புதிய ஆரம்பத்தையும், புதிய புதிய துளிர் விடுகிற அனுபவத்தையும், புதிய புதிய வாசல்கள் திறக்கப்படுகிற அனுபவத்தையும் அந்த இடத்துல காணப்படுகிறது. இது எங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்கும் என்றால், தேவன் நம்ம விரும்புகிறதை அவர் ஏற்ற வேளையில தரக்கூடிய அனுபவத்தை சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நாட்களில நாம் அநேக வேளையில நம்ம சீக்கிரம் எல்லா காரியத்தையும் எளிதான முறையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா அங்கதான் தவறு காணப்படுகிறது. தேவன் என்ன நினைத்து வைத்திருக்கிறார்? அவர் நம்மளுக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மளுக்கென்று ஒரு ஏற்ற வேலைகளை வைத்திருக்கிறார். அவர் நம்மளுக்கென்று ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளை எப்படி முன்குறித்தாரோ அதே போல நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் ஒவ்வொரு முன்னேற்றத்துகளுக்கும், ஒவ்வொரு காரியம் நாம் விரும்பி இருக்கிற காரியத்துக்கும் செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு முன்குறித்தலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் நாம் சில வேளை விரும்பி இருக்க மாட்டோம், சில வேளை நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். தேவன் செய்கிற காரியம் ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்கவைகளாய் காணப்படுகிறது. அப்ப நம்ம தேவனை நினைச்சுப்போம், எவ்வளவு பெரிய நல்ல தேவன், எவ்வளவு அக்கறையா இருக்கிறார், நம்மளே மறந்தாலும் நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்ல நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்முடைய தேவனை என்ன செய்வோம்? போற்றுவோம், புகழுகிறவைகளாய் காணப்படுகிறது. இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துல அதிகமாய் காத்திருக்க வேண்டுமாம். அந்த காத்திருக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தை கர்த்தர் தருகிறார். தேவனை ஆராதிக்கிற பிள்ளையே, இந்த நாட்களில ஜீவ விருட்சத்தின் வாழ்வை, ஜீவ விருட்சத்தின் அனுபவங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? அதிகமாய் காத்திருக்கிறது நிமித்தமாய், தேவனிடத்துல அதிகமாய் காத்திருக்கிறது, தேவனை சார்ந்து பொறுமையாய் இருக்கிறது, அந்த காரியத்தை அடையாளப்படுத்துகிறவைகளாய் காணப்படுகிறது. வேதாமத்துல
அநேக காரியங்கள் காத்திருத்தல் நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக காரியங்களை அடையாளப்படுத்துகிறது. வாசிப்போமா? சில வேத வசனங்களை அடையாளப்படுத்த வேண்டிய விரும்புகிறவர்கள், நோட்ஸ் எடுக்கிறவர்கள் விரும்பி எடுத்துக் கொள்ளலாம். வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 6:15 வாசியுங்கள். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்தபடியாகவே அவன் பொறுமையாய் காத்திருந்தபடினால் அவனுக்கு என்ன காரியத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரோ அதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப காத்திருக்கிறது நிமித்தமாய் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை பெறலாம். ஆமென். அப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களை கத்த தந்திருக்கிறார். தேவன் எப்பொழுதும் ஒவ்வொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும்போது தேவன் ஒவ்வொரு விதங்கள்ல வாக்குத்தத்தங்களை கத்த தருகிறார். தேவன் பாருங்கள், மனுஷனை உருவாக்கி அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பூமியை ஆண்டு கொண்டு நிரப்புங்கள். ஆசீர்வாதமான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை. அப்ப மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் போதே ஒவ்வொரு நிலைகள்ல கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்க போகிற ஒவ்வொரு உயர்வுக்கும் இடையில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றால் காத்திருக்கிறது நிமித்தமாய். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவது வருகிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவைகளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வேத வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. வாசியுங்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இங்க நீதி கிடைக்கும் என்று வேற எந்த ஒரு செயலையும் செயல்படவில்லை. தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை, நம்மளுக்கு இருக்கக்கூடியதான அணுகுமுறைகளை கொண்டு நாம் பயன்படுத்துகிறோம். உறவு முறைகளையோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையோ பயன்படுத்துகிறோம். இங்க வேதத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடும் நாங்கள் தேவ ஆவியை கொண்டும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது தான் நீதி அவர்களுக்கு ஜீவ விருட்சமாய் வெளிப்படுகிறவைகளாய் இருக்கிறது. அப்ப ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, ஜீவ விருட்சம் பெறுவதற்கு வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. வளர்ச்சிக்கு, அந்த வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், அங்க நம்ம வாசித்தோமே, நீதி காத்திருக்கிறது நிமித்தமாய் நீதி வழங்குகிறது. மூன்றாவது இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 25 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர். காத்திருக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்திருக்கும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் ஒருவேளை நேரமாகலாம், காலம் தாமதமாகலாம், அதுதான் அங்க தெளிவாய் அந்த வசனம் சொல்கிறது. இருதயம் இளைத்து போகிற அனுபவம் காத்திருக்கிறதுல வரலாம், ஆனால் வெட்கப்பட்டு போக தேவன் விட மாட்டார். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெட்கப்பட்டு போக விட மாட்டாராம். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். பாருங்கள், காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் எப்படியாய் விளங்குகிறார் என்றால் நல்லவராய் விளங்குகிறார். ஹல்லேலூயா. சும்மா வாயில நல்லவர் 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 சொல்லுகிறது அல்ல,
காத்திருந்து ருசிச்சு அவர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டும். சங்கீதத்தில் சொல்லப்படுகிற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி? அவர் காத்திருந்து அனுபவிக்கிற அனுபவத்தின் மூலமாய் அவர் நல்லவர் என்று சொல்லுகிற ஒரு ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. ஆமென். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 27:14 வாசிப்போமா? சங்கீதம் 27:14 வசனத்தை வாசிங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அங்க அசைக்கப்படாதபடி நிலை நிற்கக்கூடியதான ஒரு இருதயமாய், இருதயம் வாழ்க்கை காற்றினால் அடித்து செல்லப்படுகிறவைகள் அல்ல, தண்ணீரால் அடித்திழுத்து செல்லப்படுகிறவைகள் அல்ல, ஏதோ இந்த உலகத்தினுடைய மாயையினால் அடித்திழுத்து செல்லப்படுகிறவைகள் அல்ல. கர்த்தருக்கு எவர்களெல்லாம் காத்திருக்கிறார்களோ, எவர்களுடைய இருதயம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவைகளா இருக்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் ஸ்திரப்படுத்துவார். ஸ்டேபிள், எதனாலையும் ஷேக் பண்ண விடாதபடி, எந்த ஒரு காரியத்தினாலும் அசைக்கப்பட விடாதபடி தேவன் ஸ்திரப்படுத்துகிற ஒரு வலுவூட்டுதலை அங்க அடையாளப்படுத்துகிறது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேத வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். கன்மலையின் மேல் வீடு கட்டினவன், உடைய கற்பாறையின் மேல் வீடு கட்டினவனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட புயலுக்கும் மழைக்கும் வெள்ளத்துக்கும் அந்த வீடு ஒரு நாளும் என்ன செய்யாதாம், கரைந்து போகாதாம். அப்ப அங்க என்றென்றைக்கும் நிலை நிற்க வைக்கிற உங்களுடைய வாழ்க்கை யாரும் சூறையாட முடியாது. உங்க வாழ்க்கையை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்க வாழ்க்கையை யாரும் வீணாக்கவும் முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போக முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு நஷ்டத்தையும் பார்க்க முடியாது. காரணம், காத்திருக்கும் போது அங்க ஸ்திரப்படுகிற தேவனுக்குள்ளாக தேவனே உங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பார்க்கிறோம் ஏகப்பட்ட காரியங்கள். தேவன் சொல்லுகிறார், காத்திருங்க காத்திருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். காத்திருக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இப்படிலாம் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வழங்குகிறது. பார்க்கிறோம், காத்திராதவர்கள் யாரு? காத்திருக்காம போனதுனால அவங்க வாழ்க்கையில இழந்து போனார்களே அப்படி சொல்லி வேதத்தில் அநேகர் உண்டு. குறிப்பாக சவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். சவுல் ஒரு கழுதையை தேடிக்கொண்டு, தன்னுடைய தகப்பனாருடைய கழுதையை தேடிக்கொண்டு நாடு விட்டு நாடு நடந்து செல்லுகிறான். ஆனா தேவன் அந்த நேரத்துல இவனை சூஸ் பண்ணுகிறார். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது தேவன் இவனைத்தான் கர்த்தர் சூஸ் பண்ணுகிறார். பாருங்கள் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். கழுதையை தேடி போய் கொண்டிருந்தவனுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். நாட்கள் வருகிறது, சாமுவேல் அவனை கூப்பிட்டு அபிஷேகப்படுத்துகிறான். எவ்வளவு தெளிவாக அங்க படிக்கும்போது தெரியும். எல்லாரையும் கூப்பிடுகிறாரு, எல்லா கோத்திரத்தையும் கூப்பிடுறாரு. குறிப்பா சவுலுடைய கோத்திரத்துல எந்த மனுஷன் எந்த நபரை அடையாளப்படுத்த வேண்டுமோ அவனை சவுலை அடையாளப்படுத்தி அவன் பேரில் சீட்டு விடுகிறது. ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவன் தான். ஜனங்களுக்கு மத்தியில தேவன் தம்முடைய திட்டத்தை எவ்வளவு அழகாக கன்ஃபர்மேஷன் பண்ணுகிறார். அவனை சீட்டு போடுவா, அவனை ஆளை காணாமா, எங்க அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, என் கோத்திரம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கெல்லாம் ராஜாவுக்கு எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு காணப்படுகிறான். ஆனா உருவாக்கினவர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா அவன் காத்துக்கொண்டானா? அவன் காத்துக்கொள்ளவில்லை. எங்க காத்துக்கொள்ளவில்லை, எப்படி காத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கும்போது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் சில வருஷங்கள் அரசாண்டு கொண்டிருக்கிறான். நாட்கள் வருகிறது. அங்கு காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எல்லாரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பலி செலுத்தும்படியாக. சாமுவேல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் வருகிற வரைக்கும் காத்திரு என்று சொல்லி. மற்ற ஜனங்கள் பல சூழ்நிலை நிமித்தமாய் கடந்து செல்கிறார்கள்.
இதை பார்த்த சவுலனுடைய வாழ்க்கையில சவுல் தீர்மானம் பண்ணுகிறான், எல்லாரும் போகிறாங்க, ஏன் நம்ம இதை என்ன செய்யலாம், பலி செலுத்தலாமே, சாமுவேலை காணவில்லை என்று சொல்லி இவனாக ஒரு தீர்மானம் எடுக்கிறான். காத்திருக்க வேண்டிய சமயத்துல தேவனுடைய காரியத்திற்கு, சொல்லப்பட்ட காரியத்துக்கு காத்திருக்க வேண்டிய சமயத்துல காத்திருக்காமல் என்ன செய்கிறான், தன்னால சுயமாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அன்றைக்கு தான் அவனுடைய சுயம் அவன் வைத்திருந்ததான ராஜ மேன்மையை இழக்கக்கூடியவைகளாய் காணப்பட்டிருந்தது. ஜீவ விருட்சத்தை இழக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நாட்களில் சுயம் என்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இராதபடி கர்த்தருக்காய் காத்திருக்க அவர் தந்த ராஜ மேன்மையை அவரே நம்மளுக்கு நிரந்தரமாக்கி நம்மளை அழகாக வழிநடத்தி கொண்டு செல்ல போதுமானவராக இருக்கிறார். சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை, தன்னுடைய மேன்மையை அவன் மிகவும் குறுகிற நாட்களிலே இழந்து போகக்கூடியவனாய் காணப்பட்டார். இந்த நாட்களில் நாம் இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில இரண்டாவதாக நாம் பார்க்க முடியும், பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில அவன் மீன் பிடிக்கிறவனாய் காணப்பட்டிருந்தான். அவன் மீன் பிடிக்கிறான், ஒன்றும் ஒரு நாள் மீன் அகப்படவில்லை. காலையில வெறும் வலையை நொந்து போய் அலசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவனை முன் குறித்த ஆண்டவர் இவனை மீன் பிடிக்க வைக்கிறாரு, சொல்றாரு இந்த இடத்துல மீனை போடு, வலைய போடுன்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, நினைத்தே இராத, தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பார்த்திராத அளவுக்கு தான் தேவன் காரியங்களை செய்கிறவர். ஆண்டவர் அவன் கேட்கல, எனக்கு நிறைய மீன் தாங்க ஆண்டவர் சொல்லி கேட்கல. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவன் எனக்கு மீன் பிடிக்கல, எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆண்டவரா அவனை கூப்பிட்டு, இப்ப மீன் பிடிக்க போவோம், வா வலைய போடு, இப்படி சொல்லி சொல்றாரு. அதுதான் தேவனுடைய நேரம். தேவனால் செயல்படுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில தலை சிறந்தவைகளா இருக்கும். ஆனா அப்ப பார்க்கும்போது இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில இத்தனை அளவு மீன் பிடிக்கவே இல்லை. வலைகள் கிழிந்து போகிற அளவுக்கு ஒரு நாள் மீன் பிடிச்சது இருக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, ஒரு வாட்டம் போகும்போது மீன் பிடிக்கும் போது 2 போட்டு மூழ்கத்தக்க அளவுக்கு மீன் பிடிச்சிருக்க மாட்டான். இதெல்லாம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா காணப்படும் போது, இதை காட்டிலும் அதை செய்த தேவனை நோக்கி போவோம், நம்மளுக்கு எல்லாம் காணப்படும் என்று சொல்லி தேவனுக்கு பின்பதாய் கடந்து சென்றான். ஆமென், ஹல்லேலூயா. பார்க்கிறோம், இன்னும் அவனுடைய வாழ்க்கையில அவனும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில காலகட்டத்தில் சில காரியத்தை இழந்தான். எதை இழந்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் கிட்ட வந்து சொல்றான், நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன், நான் உங்களை விட்டே கொடுக்க மாட்டேன், அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு 2 தடவை சேவல் கூவுகிறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதலிப்பன்னு சொல்லி சொல்றாரு. பார்க்கிறோம், 2 வாட்ட சேவலுடைய சவுண்டு கேட்கறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதலிப்ப. பார்க்கிறோம். அங்க பார்க்கும்போது அவன் அந்த தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை இல்லவே இல்லைன்னு சபிக்கிறான். சுயம் வெளிப்படுகிறது, நான் அவரை பார்க்கவே இல்லை, எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சபித்து தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய காரியத்தை அருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அனுபவம். அது மாத்திரமா, தேவன் அதுக்கப்புறம் பின்னாடி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் கிட்ட உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி 2 தடவை காட்சி கொடுத்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை. அவனுடைய வாழ்க்கையில விட்டு வந்ததே திரும்பி பின்னோக்கி போகக்கூடியவனாய் காணப்படுகிறான். காத்திருக்கிற அனுபவம் இல்லை. இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்து இம்மட்டுமாய் நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, நம்மளை இன்னுமாய் வழி நடத்த வல்லவர். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொல்லி, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி அவன் காத்திருக்காமல் திரும்பவுமாய் மீன் பிடிக்கும்படியாய் போகிறான். தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தின் அடிப்படையில அவனுக்கு 2 தடவை அவனுக்கு புரிய வைத்து கர்த்தர் தம் மண்டையில் அவனை கூட்டிக் கொண்டு வருகிறவராய் காணப்பட்டார். இந்த நாட்களில் இழந்து போகக்கூடிய தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் நானும் இழந்து போகாதபடி நீங்கள் நானும் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம், எப்படி காத்திருக்கலாம். வேதாகமத்தில் எப்படியெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள், எப்படியெல்லாம் அந்த அவங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது, நம்ம இந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு தடவை நம்ம அந்த நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் மறுபடியும் நம்ம வாசித்துட்டு நம்ம இன்னொரு காரியத்துக்குள்ள கடந்து செல்வோம். வாசியுங்கள். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை
இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ, நாம் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா? ஹல்லேலூயா. ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி அங்க நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பார்க்கிறோம், ஆண்டவர் நெடுங்காலமாய் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் மறக்கிறதே இல்லை. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் மூழ்க முடியாம, போய் விழ முடியாம, சுகமடைய முடியாம, யாருமே இல்லாம, அவன் வேற எங்கேயும் போகாம அங்கே கிடக்கிறான். கொஞ்ச நெஞ்ச வருஷம் அல்ல, 38 வருஷமா அங்க காணப்படுகிறான். தேவன் பிரமிக்கத்தக்கவைகளாய், ஏற்கனவே அங்க ஒரு அதிசயம் உண்டு, அந்த அதிசயத்தெல்லாம் மிஞ்சி தேவன் அவனுக்காகவே இந்த புலத்துக்கு வந்தது மாதிரி ஆண்டவர் அவனை தேடி போய் அவனிடத்தில் மாத்திரம் எத்தனையோ பேர்கள் அந்த மண்டபத்துல உண்டு, அந்த மண்டபங்கள்ல எத்தனையோ வியாதிஸ்தர்கள் உண்டு. ஆனா பர்டிகுலரா ரொம்ப நாளா காத்து கொண்டிருக்கிறவன், நெடு நாளாய் காணப்பட்டு இருதயத்துல இளைப்பு ஏற்பட்டு காணப்பட்டிருந்தவன தேவன் தேடி போய் அவனுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் இந்த நாளில் அநேக நாள் காத்திருந்து என்னை கவனிக்கிறதுக்கு ஆண்டவர் கவனிக்கலாம் இல்லைங்க, என்னுடைய ட்ராக் வேற போல, என்னதோ ஏதோன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு சுயமாய் எண்ணங்கள் எண்ணாதீர்கள். தேவன் உங்களுக்காகவே இறங்கி வரக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்காய் வாசல் திறக்கப்படுகிற காலம் தான் இந்த காலம். நீங்கள் எழும்பக்கூடிய காலம், உங்களுடைய 38 வருஷமாய் காணப்படுகிற அனுபவங்களிலிருந்து எழும்பக்கூடிய காலம்தான். தேவன் உங்களோடு பேசி உங்களை உயிர்ப்பிக்கிற காலம்தான். உங்களை தேடி வந்து எத்தனையோ பேர்கள் உங்களை சார்ந்தவர்கள், நீங்க படிச்சிருக்கிற பேட்ச்ல கூட, உங்க பள்ளிக்கூடத்துல உங்களுடைய நண்பர்கள், மற்றவங்க எத்தனையோ பேர்கள் என்னென்ன நிலைமைகள்ல காணப்பட்டிருந்தாலும் அவங்க எல்லாரும் கர்த்தர் உங்களை மாத்தணும். நீங்க இருக்கிற அந்த ஸ்தானத்துல எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் உங்களுடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தை ஏற்படுத்துகிற காலம்தான் இந்த காலம் என்பதை மறந்து போகாதீங்கள். இந்த காலம் காத்திருக்க நம்மளை தேடி வந்து கர்த்தர் நம்முடைய இளைப்பை கர்த்தர் விருட்சமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். போதும், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியாச்சு, இனிமேட்டுக்கு நம்ம விட்டு கொடுத்துருவோம், இனிமேட்டு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் அசால்ட்டா விட வேண்டாம். தேவன் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியில வைத்திருக்கிறாரா? கர்த்தர் நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறாரா? ஒரு காரியத்துக்காக நீங்க எவ்வளவு நாள் அலைஞ்சீங்க, ஒரு காரியத்துக்காக நீங்க எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டு நீங்க அழுதிருப்பீங்க, ஒரு எவ்வளவு நாள் தேவ சமூகத்துல நீங்க காத்திருப்பீங்க. உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவைகள் சொல்லுகிற ஆண்டவர் உங்களுடைய அலைச்சல்களை அறிந்தவர். உங்களை தேடி வந்து எப்படி இந்த 38 வருஷமாய் காணப்பட்டவன நீ எழும்பு என்று சொல்லி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்லி அவனை லகுவா கர்த்தர் அவனை ஜீவ விருட்சமான ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டதை போல இந்த 38-40 வயசுல கூட அவன் மறுபடியும் எழும்பி இந்த உலகத்துல ஒரு ஜெயம் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் அருள்நாதர் ஏற்படுத்தி வைத்திருந்தாரே. இன்றைக்கு காலம் கடந்து போனது என்று நினைக்க வேண்டாம். காத்திருங்கள், ஒவ்வொரு காரியத்துக்காய் காத்திருங்கள். கர்த்தர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் துருத்தியில கர்த்தர் எண்ணிக்கையில வைத்து தேவன் வந்து ஜீவ விருட்சத்தை ஏற்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். 38 வருஷமா இருந்தவனுடைய சந்தர்ப்பத்தை பாருங்க. அவன் எவ்வளவு நொந்து போயிருப்பான். அவனை தூக்கி கொண்டு வந்து போட்டாங்க, அதோட அந்த பக்கம் எவனுமே எட்டி பார்க்கல. இன்னைக்கு உங்களுக்கும் அப்படித்தானே? கல்யாணம் பண்ணி விட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. வேலையை வாங்கி கொடுத்தாங்க, அதோட போச்சு. படிக்க வச்சாங்க, அதோட போச்சு. ஒரு வேலையை பார்த்து ஏதோ வந்துட்டோம், அதோட போச்சு. ரட்சிக்கப்பட்டோம், அதோட போச்சு. ஏதோ ஒரு சத்தியத்தை அறிஞ்சு அதோட போச்சு. இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க போனதுவைகள் அல்ல, கர்த்தர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கடன் பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டு வேதனைகள் காணப்பட்டு அதோட எல்லாரும் உங்களை கை கழுவுனாங்கல்ல, உங்களை கர்த்தர் தூத்தியில வைத்திருக்கிறார். உங்களை அவமானம் அடைய விட மாட்டார். கர்த்தர் உங்களுடைய காத்திருப்பு நிமித்தமாய் தேவன் உங்களை அவமானப்பட விடாதபடி தேவன் உங்களை ஜீவ விருட்ச ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆதியாகமத்துல ஆகாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அழகாக அங்க சொல்லப்படுகிறது. ஆகார் ஒரு அடிமை பெண். ஆகாருடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே
எகிப்துல உள்ளவர்கள் இந்த ஆபிரகாமும் சாராளும் இவர்கள் குடும்பமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிற வேளைகளில தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்களாய் கடந்து வந்திருக்கும் போது ஒருவேளை இப்படி அந்த எகிப்தின் வழியாக ஆபிரகாம் எகிப்துக்கெல்லாம் கடந்து போனபடினால் அங்கிருந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த அடிமை பெண் காணப்பட்டிருக்கலாம். பாருங்கள், இந்த அடிமை பெண் ஒரு நாட்கள் வரும்போது தேவன் இந்த அடிமை பெண் மேல் கண் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்க குடும்பத்துல உங்களைத்தான் கர்த்தர் கண் வச்சுக்கிறார் நினைக்காதீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன பிள்ளைகளை கர்த்தர் கண் நோக்கி வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்துல யார் சாதாரணவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் கண் வச்சிருக்கிறார். ஆபிரகாமுடைய வீட்டுல அடிமையை குறித்து கர்த்தர் கண் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல உங்க குடும்பத்துல உங்களுடைய கூட பிறந்திருக்கிற சகோதர சகோதரிகளோ அவங்க வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்ல உங்க வாழ்க்கையை குறித்து சில வேளையில கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில ஒரு ஏவுகிறபடி நான் சொல்கிறேன். நீங்க எதை சாதாரணமாய் ஒரு அடிமையான வாழ்க்கை எழும்ப முடியாதோ என்று சொல்லி காணப்பட்டிருக்கிறீங்களோ அவைகள் மேல கர்த்தர் கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறார் என்பதுல மாற்றமே இல்லை. ஆமென். பாருங்கள், ஆபிரகாமுடைய வீட்டுல ஒரு அடிமையாய் காணப்பட்ட ஒரு பெண்ணை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் போக்கஸ் பண்றாரு. கர்த்தர் அவருடைய வாழ்க்கை பக்கம் திசை திரும்புகிறார். அதற்கு முன்பதாய் காரியங்கள் ஒன்று நடக்க ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் மூலமா குழந்தை உண்டாவன்னு சொல்லிட்டு அவன் மனைவியே என்ன செய்யறா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார். இப்ப இந்த ஆகார் கர்ப்பம் தரித்து விட்டாள். சாராளுக்கும் ஆகாருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுகிறது 16வது அதிகாரத்துல. அப்பொழுது கர்ப்பிணியா இருக்கக்கூடிய இவள், என்னதான்டா ஒரு அடிமையா இருந்து நம்ம இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கிறோம், இவ்வளவு பெரிய தியாகத்தை நம்ம செய்கிறோமே என்று சொல்லி இவங்கள்ட்ட இவ்வளவுலாம் பேச்சு வாங்கணுமா, இவங்கெல்லாம் இப்படிலாம் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுவாங்களா, இவங்கெல்லாம் என்ன ஒரு ஆபிரகாமு, என்ன ஒரு சாராளு அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன ஒரு கிறிஸ்தவங்க இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அது வேற. இருந்தாலும் இவங்கெல்லாம் என்ன ஒரு கிறிஸ்டியன்னு அப்படின்ற மாதிரி இந்த அடிமை பெண் வேதனையோடு அந்த வீட்டுல வாழ முடியாம கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் கோச்சிட்டு வீட்டை விட்டு வரவங்களுக்குலாம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கலாம். நான் போயிருவேன், அம்மா வீட்டுக்கு போயிருவேன், நான் ஊரை விட்டு போயிருவேன், எங்கேயுமே தெரியாம தலைமறைவாயிருவேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த வார்த்தை தான். கர்த்தர் உங்களை எங்க போனாலும் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, பாருங்க, இவ சொல்றானா, இவக்கு இனிமேட்டுக்கெல்லாம் ஆபிரகாம பார்த்து சொன்னானா சொல்லலையான்னு தெரியல. ஐயா, உன் பொண்டாட்டி கூட எல்லாம் இனிமேட்டுலாம் இருக்க முடியாதியா, ஐயோ எஜமானே உண்மை கூட எல்லாம் நம்ம எல்லாம் இருக்க முடியாது, எங்க ஆளை விடுங்கன்னு கூட சொல்லாம இவளே என்ன செய்யறா, யாருமே இல்லாத இடத்துல படபடபடம் கிளம்பிட்டான். போனவளுக்கு எங்க போகுதுன்னு தெரியாது, தெளிவா தெரியும் அவன் சொந்தக்காரங்க இருக்கக்கூடியதான எகிப்துக்கு நேராய் போகும் என்று சொல்லி போகிறாள். இவங்க இருக்கிற இடத்துக்கும் எகிப்துக்கும் நடுவுல வனாந்தரமாய் காணப்படுகிறது. இந்த வனாந்தரத்தின் வழிகளாய் போய்கொண்டிருக்கும் போது தேவன் தென்படுகிறார். 16ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கிறாய். ஏ ஓடி வந்துக்கிற பெண்ணே, நீ சாதாரணமான பொண்ணு கிடையாது, நீ வயரும் வாயுமா வந்திருக்கிற, கர்ப்பிணியாய் வந்திருக்கிற, ஒரு குமாரனை பெறுவாய், நீ உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. அதுவும் ஆண்டவர் எப்படி துல்லியம் அடிக்கிறார் பாருங்க, உனக்கு பெண் பிள்ளை இல்ல ஆம்பளை பிள்ளை பெற போகுது. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் நீ இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன், நீ அங்கலிப்பா இருக்கிறாய். நீ விடுதலை பெற முடியாதபடி, நீ பல வேதனைகளினால் விடுதலை பெற வேண்டுமே என்று சொல்லி பல சூழ்நிலைகளினால் சிக்கப்பட்ட நிலைகளோடு வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். இவைகள் எல்லாவற்றையும் உன் அங்கலிப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயா. அவனுக்கு இப்படி ஒரு பேரை போடு, உன் அங்களிப்பை கேட்டபடினால். அப்படின்னா நீ விடுதலையாக போகிற ஒரு பெண்மணி என்று சொல்லி அடையாளத்தை கூட சுட்டி காண்கிறதை போல அவனுக்கு இஸ்மவேல் என்று சொல்லி பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். சரி. அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இப்ப ஆகார் சொல்றா, ஐயோ என்ன அவர் பார்க்கிறாரே, இப்ப நான் இவ்வளவு விஷயத்த சொன்ன அவரை நான் இப்ப என்ன செய்றேன், பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு என்னோடு என்று சொல்லி
தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறார். அப்பதான் ஆண்டவரை ருசிச்சு ஒரு பேர் வைக்கிறார். ஐயோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டேன், இந்த ஆபிரகாம் குடும்பத்துக்காரங்க ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை. நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைகள்லாம் செஞ்சிருப்பேன், சாப்பிடாம இருந்து என்னென்னலாம் செஞ்சிருப்பேன். ஆனா என்னைய கொஞ்ச நேரம் கூட இருக்க விடலையே. ஆனா நீர் என்னைய பத்தி அப்படியே புட்டு வச்சுட்டீரு. எனக்கு நான் வயிறும் கையுமா வந்திருக்கிறேன், நான் தோக்கி சுமண்டு வந்திருக்கிறேன், எனக்கு இப்படிதான் ஆண் பிள்ளை தான் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா சொல்லிட்டீரு. இப்படி பேர் வைன்னு சொல்லிட்டீரு. என் பிள்ளை இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளவுத்தையும் என் கண்ணுக்கு முன்னாடி காட்டுனபடினால், என் எதிர்காலத்தையே நீர் காட்டுனபடினால், நீர் என்னை கண்டபடினால், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் அங்க பேர் வைக்கிறான். இவ்வளவு விஷயம் நடக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இதுக்கெல்லாம் முன்னாடி ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நீ இங்க இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, நீ கோச்சிட்டு வரக்கூடிய ஆள் கிடையாது, நீ போய் அங்கவே அடங்கிரு. நீ உன் ஆட்சி, நீ எது வேணான்னு சொல்றியோ, நீ எவங்க செட் ஆக மாட்டாங்க, எவங்க நம்மளுக்கு புலன்பட மாட்டாங்க, எது எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ, ஆண்டவர் பார்க்கிற விதமே வேற, நீ பார்க்கிற விதமும் வேற, ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற. வேதத்துல சொல்லப்படுகிற ரொம்ப நாளா இருந்து ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றது நம்மளுடைய லிமிட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த லிமிட்டுக்கு மேல நடக்க வைப்பேன், அதுவும் வாழ்க்கையில ஜீவ விருட்சமா இருக்கும் என்று சொல்லுகிறார். புதிய growth, புதிய ஸ்ட்ரென்த், புதிய நல்ல ஒரு சுகாதாரம் உள்ள ஒரு காரியம், இப்படி அநேக காரியங்களை அடையாளப்படுத்துகிறவைகளான வாழ்க்கை எப்ப நடக்குமா, நீங்க என்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதுக்கு மேலாக தேவன் நடத்தி வைக்கிறவரா இருக்கிறார். இவ எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு வந்தவருடைய வாழ்க்கையில தேவன் சொல்றார், நீ அங்கதான் போகணும், உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய வேலை இல்ல, சவுளை போல நம்மளே தீர்மானம் பண்ணி நம்மளே கெடுத்து விடக்கூடாது. கர்த்தருக்காய் காத்திருங்க. அன்றைக்கு ஆகார் தேவன் சொன்ன விதத்தை அறிந்து அவள் திரும்பவுமாய் தன்னை போய் சாராளின் இடத்துல, ஆபிரகாமுடைய குடும்பத்துல போய் திரும்பவுமாய் தேவ வார்த்தையின் நிமித்தமாய் காத்திருக்கிறவளாய் காணப்பட்டாள். ஆகையால் அங்க சொல்லப்பட்ட எல்லா காரியமும் நடக்கக்கூடிய சம்பவம் அங்க காணப்பட்டிருந்தது. ஆமென். நாட்களில் இது மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையில் அவ அப்படியே வந்தவ ஆண்டவர் இவ்வளத்தையும் காட்டினதுக்கு அப்புறம் திரும்ப போய் உட்கார்ந்து போய் பிள்ளைய பெற்றுறான். பிள்ளைய பெற்றெடுத்து பார்க்கிறோம், திரும்பவும் பிரச்சனை வருது. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. இப்ப பிள்ளையும் பிறந்ததுக்கு அப்புறம் சண்டை வந்ததுக்கு திரும்ப சண்டை வருது. தாய்க்கு சண்டை வந்துச்சு, இப்ப பிள்ளை நிமித்தமாய் சண்டை வந்ததுனால இப்பயும் இவள் என்ன செய்கிறாள், முடிவெடுக்கிறாள். இனிமேட்டுக்காங்க இப்ப அவ முடிவெடுக்கல, அங்க சண்டை நடக்குது. அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் கிட்டவே சொன்னார். வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரம் எடுத்திருக்கீங்களா? 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமா, விட்டுறாத, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரே. ரைட். அடுத்து தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரம்பி பிள்ளைக்கு குடிக்க
கொடுத்தால் தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் அவ மாதமாய் அவ குழந்தையோடு வயிற்றுல குழந்தைய சுமந்து கோவிச்சுட்டு வருகிறார். ஆண்டவர் இடைப்படுகிறாரு. இடைப்பட்டு ஆண்டவர் என்ன செய்யறார்? திரும்ப போக சொல்றாரு. கீழ்ப்படிஞ்சு போய் காத்திருக்கிறார். குழந்தை பிறந்ததுக்கு பிற்பாடு இப்ப ஆபிரகாமே அனுப்பி விடுகிறான். எப்படி அனுப்பி விடுறான் தெரியுமா? மேல வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெட்டியை கிளப்பி அனுப்பி விடுகிறான். இந்த அம்மா அவ்வளவுதான், ரைட்டு, நம்ம என்னைக்கும் போறோம்னு நினைச்சுமே, நீ எங்க போறது, ஏது போறது என்று சொல்லி அவ ரொம்ப வேதனையோடு அவ என்ன செய்கிறாள்? ஸ்டன்னாய் வருகிறாள். அவ எங்க போறோன்னே தெரியல. ஆனா அப்ப ஒரு யோசனை யோசிக்கிறா. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் நடக்கும்போது ஆண்டவர் வனாந்தரத்துல நம்மளோடு இடைப்பட்டாரே, அந்த இடத்த மறக்காம போவோம்னு சொல்லிட்டு பிள்ளைய தூக்கிட்டு அவ போய் அலைகிறாள். அங்கதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, வனாந்தரத்திலே அவள் என்ன செய்தாலாம்? புறப்பட்டு போய் பெர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஏன் அலைந்து திரிகிறாள்? அலைந்து திரிகிறதுடைய அர்த்தம் என்ன? இதே வனாந்தரத்துலதான் தேவன் 16ஆம் அதிகாரத்துல அவளோடு பேசினார். அவர் இவ்வளவு நம்பிக்கையா சொன்னார்ல, இப்ப என் குழந்தை வளரவே இல்லை, அவர் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சா, என்னது இது அப்படி சொல்லிட்டு வேதனையோட சொன்னவர்கிட்ட கேட்போம், சொன்னவர்கிட்ட போய் திரும்ப போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவருடைய சந்நிதிக்கு திரும்ப கடந்து வருகிறவளாய் காணப்பட்டாள். அலைந்து திரிகிற, எங்க என்னோட ஆண்டவர் பேசினார், எந்த இடத்துல தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லி அங்க அலைந்த அலைச்சல் இல்ல, பிள்ளைக்கு தண்ணி இல்லை என்பது கூட மறந்து அலைஞ்சு எல்லாமே பிள்ளைக்கு கொடுத்து தண்ணி இல்லாமல் பிள்ளை சாகுற தருவாயில போகும்போது, ஐயோ நம்ம இதையும் இழந்துருவோம்னு சொல்லிட்டு சாவை பார்க்க கூடாது என்று சொல்லி போய் தூரமாய் போட்டுவிட்டு உட்கார்ந்து வனாந்தரத்துல அழுகிறாள். அந்த ஆகாரை தேவன் கண்டு, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், உனக்கு ஒன்னும் நடக்காது, நீ பயப்படாத, தேற்றுகிற ஆண்டவர் உன்னை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறவர், நீ தேவனுக்கென்று கீழ்ப்படுகிறது நிமித்தமாய், நீ தேவனுக்கென்று காத்திருக்கிறது நிமித்தமாய், தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தது நிமித்தமாய் தேவன் சொல்லுகிறாரு, உனக்கு ஒன்னும் நடக்காது, நீ பயப்படாத, அவன் பிள்ளைய பிடிச்சிட்டு நீ போ, நான் உன் பிள்ளைய நான் மறுபடியும் அதான் சொல்ல, பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்குவேன். கண்கள் திறக்கு பார்க்கும்போது பிள்ளைக்கு வேண்டிய துறவு இல்ல தண்ணீர் காணப்படுகிறது. பாருங்கள், அது ஒரு ஆச்சரியம். அடுத்து பிள்ளையினுடைய தேவன் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில ஆகாரை போல நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளில வேதனைகளோடு எல்லாமே வேண்டாம் என்று சொல் நொந்து போன உள்ளத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? சுயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை துணியவத்தில் எழுப்பின போது தேவனை சார்ந்து சார்ந்து காத்திருந்தீங்களே, கர்த்தர் உங்களுக்காய் துறவை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய காரியத்தை பெரிய ஜாதியாய் மாற்றக்கூடிய நிலைகளுக்குள்ளாய் கர்த்தர் ஒரு பெரிய எண்ணங்களை வைத்திருக்கிறார், தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கை அப்படியே மாற்ற ஆரம்பித்தது. அவருடைய வாழ்க்கையில காத்திருந்தது நிமித்தமாய் என்ன செய்வோம் என்று சொல்லி காணப்பட்டிருந்த அவருடைய வாழ்க்கையில தேவன் அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். தேவன் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், சின்ன பிள்ளை தானே, அப்ப இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். இல்ல, தேவன் நினைச்சா இப்படியும் நடத்த முடியும், எப்படியும் நடத்த முடியும். ஆண்டவர் இவன் நினைச்சிட்டு இருந்தா ஆபிரகாம் வீட்டுல தான் என் பிள்ளை வளர்ந்து பெரிய ஜாதி ஆக போகுது. இல்ல, ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்துல உயிர் பயிருமா நினைச்ச போது அங்கேயும் இல்ல, கர்த்தர் உயிரை போக விடாதபடி அவர் சொன்ன வாக்கை கர்த்தர் தெளிவாய் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல இருந்து கர்த்தர் வளர வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டுல இருந்து வளருது, அப்படியே வனாந்தரத்துல தண்ணீர் கொடுத்து தேவனுடைய அற்புதத்தின் மூலமா அந்த குழந்தை வளர்கிறது. அடுத்து அந்த குழந்தை வாக்குத்தத்தத்தை போலவே காணப்படுகிறவைகளாய் காணப்படும். இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலை பெற்றெடுத்தீர்கள்? இல்லை, நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை பெற்றெடுத்தார்கள், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு உங்களை வளர்த்தார்கள் சொல்லியிருப்பார்கள். இன்னும் அந்த உங்களை குறித்து தேவன் சொல்லப்படுகிற காரியங்கள் உண்டு. எவைகளையும் மறந்து போகாதீங்க. தேவன் எப்படியும்
காத்திருக்க காத்திருக்க ஒவ்வொரு நிலைகள்ல கர்த்தர் வழி நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் வழி நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஒரு பாடல் கூட உண்டு, நம்ம சர்ச்சில் நம்ம பாடுவோம், சிறகு ஒடிந்த போது அந்த சிறகை கர்த்தர் முளைக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை நான் பாடுவோம். அப்படியே உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை, சொல்லையே நம்பி வந்த எனக்கு ஆதார் சொன்னதெல்லாம் நீரே அடைக்கலம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை, சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். கரங்களை உயர்த்தி நீரே 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 அடைக்கலம், நீரே 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 புகலிடம். உமக்காய் பறக்க நினைக்கையிலே சிறகை ஒடிக்கும் உலகத்திலே, உமக்காய் பறக்க நினைக்கையிலே சிறகை ஒடிக்கும் உலகத்திலே, புது சிறகை முளைக்க செய்தி உயர பறக்க செய்தி, புது சிறகை முளைக்க செய்தி உயர பறக்க செய்தி. கரங்களை உயர்த்தி நீரே 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 அடைக்கலம், நீரே 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 புகலிடம். ஆகார் இப்படிதான் நினைச்சிருப்பார். நான் பறக்கும் உங்களுடைய வார்த்தையை நம்பித்தான் அந்த வீட்டுல திரும்ப போனேன். நான் வேணாம் சொன்னத உங்க வார்த்தையை நம்பித்தானே நான் திரும்ப போனேன். என் வாழ்க்கையில எழும்ப முடியாதபடி சிறகு உடைக்கப்பட்டுச்சே, என் பிள்ளை சாகர தருவாய் காணப்பட்டுச்சே அப்படி சொல்லிட்டு வேதனையோட ஆகார் வனாந்திரத்துக்கு வருகிறார். ஆண்டவர் அங்க பார்த்து ஜீவனை கொடுத்து ஆண்டவர் சொல்ல உடைந்த சிறக முளைக்க வைத்து எவர்கள் உடைத்தார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் பறக்கும்படியான பெரிய ஜாதியாய் மாற்றினார் இஸ்மவேலை. ஆமென், அல்லேலூயா. நாட்களில் வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. காத்திருக்க காத்திருக்க கர்த்தர் வெட்கப்படவே விட மாட்டார். சில நேரத்துல உடையலாம், சில நேரத்துல லைட்டா பிஞ்சு போற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். ஆனா தேவன் அருந்து போக விட மாட்டார். தேவன் கட்டுப்படுகிறவர், புதுசாய் முளைக்க வைக்கிறவர், புதிய ஜீவ வருஷத்தினுடைய பலத்தை கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் என்னையும் ஆகாரை போல பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னையும் கர்த்தர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அவர் சொன்னது என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறாமல் போகாது. நான் பட்டது அவமானம் உண்மைதான், நான் பட்டது கேவலம் உண்மைதான். ஆனா மேலந்து பார்க்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை வைத்துக்கிறாருன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீரே 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 அடைக்கலம், நீரே 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 புகலிடம். ஆமென். கர்த்தர் அப்படியாக இந்த நாட்களில்
ஆகாருடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். அந்த நாட்களில அப்படியே நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஆகாருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே இழந்து போக விடாதபடி கர்த்தர் எழும்ப வச்சிங்க. யோசித்து பாருங்க, அந்த 38 வருஷமா இருக்கிறவனையும் அவனுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. 38 வருஷமா அங்கேதான் கிடக்கிறான். 38 வருஷமா அங்கேதான் கிடக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்காக ஒரு சின்ன வீட்டுல காத்திருந்து பாரு. நாட்கள் வர 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 கர்த்தர் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தர் மாற வைப்பார். கர்த்தர் எழும்ப வச்சார்னா யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை உருவாக்க வச்சாருன்னு நினைச்சார்னா எவராலும் தடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை காத்திருக்கிறவங்களுக்கு நிறைவேற செய்கிறவர். ஆமென். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கேட்டு உங்க வாழ்க்கையில அநேக எலும்புகள் நொறுங்கி போனது போலத்தானே இருக்குது. எசேக்கியேல்ல சொல்லப்பட்டதை போல அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்கள் வேத வசனங்கள் காத்திருக்க காத்திருக்க பரிசுத்த ஆவியினால அந்த பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், தேவன் அந்த காத்திருக்கிற அனுபவம் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உலர்ந்து போன எலும்பு எப்படி எழும்பி சேனைகளை நின்றதோ உங்க வாழ்க்கை கர்த்தர் எழும்ப வைப்பார். 38 வருஷமா எழும்ப முடியாதவன் தேவன் தேடி வந்து சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய் எழும்ப ஆரம்பித்தார். கர்த்தர் அந்த நாட்களில் உங்களையும் எழும்ப வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் காத்திருக்கிறது. ஆமென். சும்மா காத்திருக்கிறது அல்ல, அப்பாவோட காத்திருக்கிறது, ஆண்டவரோட உட்கார்ந்து இருக்கிறது. தேவன் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது இது என்னை பத்தி அப்படி இப்படி எந்த ஒரு பேச்சையும் விட்டுருங்க. காத்திருக்கிறதுனா எதையும் தூக்கி போட்டுட்டு காத்திருக்கிற அனுபவம் தான் உண்மையான அனுபவம். ஆகா, எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் மனசுல வச்சுக்கல. ஆண்டவர்கிட்ட போய் நியாயம் கேட்கல. ஆண்டவர் சொன்னா போய் உட்காரு, போய் உட்காரதான் செஞ்சான். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிற்பாடு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் செய்தார். கர்த்தர் செய்கிறது எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில தீமையே இருக்காது, நன்மையாகத்தான் இருக்கும். ஆமே. எவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கவலைப்படாங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை எனக்குள்ளாக எழும்பி வருகிறது. அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, அதை இதை போட்டு நம்பிக்கிட்டு உங்க மனசுல இருக்கிற அந்த காத்து இருக்கிறத மேற்கொண்டு மேற்கொண்டு உடைக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தையும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாய் நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்குள்ள கொண்டு வராதீங்க. காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள் கர்த்தர் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை எழுப்ப வைப்பார். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, என் வாழ்க்கைக்கு ஒரு ஜீவ விருட்சம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் காத்திருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் சொல்லுவீங்களா? நான் கோச்சிட்டு வந்தது உண்மைதான். நான் ஒரு தீர்மானம் என் மனசுல நினைச்சது உண்மைதான். ஆண்டவரே, நானா ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் வேஸ்ட். ஓடி போயிடலாம். எகிப்துல இல்ல, எகிப்துல போயிருந்தா இவர் நல்ல ஒரு தேவனுடைய அற்புதங்களை பெற்றிருக்க முடியாது. நாட்களும் பிளான் நிச்சயமாய் நிச்சயமாய் அந்த நல்ல ஒரு உகந்ததுக்கு ஏற்படுத்த முடியாது. நல்ல ஒரு ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள வைக்க முடியாது. சுயமாய் நின்ற சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோமே. அவன் தான் இஸ்ரவேலுக்கு முதலாவது ராஜா. ஆனா ஒரு கழுதையை தேடிட்டு போனவன் கர்த்தர் ராஜாவாய் ஒரு பெரிய வாக்குகளை வைத்திருந்தார். ஆனா அவனுடைய சுய எண்ணத்தை உள்ள வைத்தது நிமித்தமாய் இழந்து போனார். தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல எழும்பக்கூடிய ஒரு நாட்கள், நாட்கள்ல மறுபடியும் காத்துரு. போதும், ஜெபம் போதும் சொல்லி தள்ளி விடாத. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, ஆண்டவரை தேடி என்ன நடந்துச்சு, சர்ச்சில் ஊழியம் பார்த்து எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு இருதயத்தோ அப்படியே நொந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதுக்கு பின்னாடி தான் சொல்றாரு, நீ விரும்பினது நடக்கும்போது இந்த நொந்து போன இருதயம் எப்படி அப்படியே விருட்சத்தினால் அப்படியே குளுமையா இருக்குமோ, அதை நான் செய்ய போகிற நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் இந்த நாட்கள் அவருடைய வாழ்க்கையில இழந்து போன தாவீது இழந்து போனதெல்லாத்தையும் திருப்பி கொண்டார். ஓ யாக்கோபு, யாக்கோபு என்று சொல்கிறேன், யோபு அவருடைய வாழ்க்கையில இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். கர்த்தருடைய பாதத்திலே கடந்தான். யோபு, யோபு கர்த்தருடைய பாதத்திலே இருந்தான். கர்த்தரிடத்திலே ஜெபித்துட்டு கடந்தான். அவன் பொல்லாங்கு செய்யாதபடி கர்த்தரிடத்திலே காணப்பட்டிருந்தார். நாட்கள் வந்தது, அவன் இழந்து போனதெல்லாம் அவன் பின்னாடி அப்படியே லைன்ல வந்து நிற்கக்கூடியவைகளாய் காணப்பட்டது. இன்னைக்கு அப்படியே மலங்கால் போட்டு நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எதெல்லாம் இழந்து போனீங்க?
உங்க முன்னாடி ஜீவ விருட்சமான வாழ்க்கை, தேவ வார்த்தைக்கு முன்பதாய் காத்திருப்பேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கட்டும். இழந்து போனதெல்லாம் பின்னாடி காத்திருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருங்க. கர்த்தர் பின்னாடி தருகிறது எல்லாவற்றையும் இரட்டத்தனியா தான் கர்த்தர் தருவார். ஆண்டவர் எதையும் கர்த்தர் நிறைவாய் தருவார். என் நிமித்தமாய் நீ எதை இழந்தாயோ கர்த்தர் அதை 100 கர்த்தர் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் சொல்லி கொடுத்தாருன்னா அது 100% ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் ஈசாக்க சொன்னாரு, எப்பா இந்த ஊர்ல பஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ சுயமா நினைச்சிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடாத. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அதுதான், இந்த ஊர்லயே நீ காத்துரு. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் ஈசாக்க பார்த்து சொன்னார், நீ இந்த ஊர்லயே காத்துரு. நீ ஏதோ சில விஷயத்தை பார்த்துட்டு ஓடாத, நீனா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஓடாத, நீனா ஒரு மாஸ்டர் பிளான போட்டு ஓடாத. கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய மாஸ்டர் பிளான வச்சிருக்கிறாரு. அது ஜீவ விருட்சத்தை உன்னுடைய வாழ்க்கையில கொடுக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஈசாக்கே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஈசாக்கே, இந்த நாட்கள்ல உன்னுடைய பிளான் வேண்டாம், கர்த்தருடைய பிளான் உன்னுடைய வாழ்க்கையை மாற வைக்கும். ஐயோ நான் எப்படி இங்க இருக்க முடியும், இங்க எல்லாமே பஞ்சமா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், பஞ்சம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் உன்னை உட்கார வைக்கிறேன். இந்த பஞ்சத்துல தான் உன்னை தூக்கி உன்னை ஆசீர்வாதமான எஜமானாய் மாற்ற போகிறேன். எல்லாரும் உன்கிட்ட கையேந்துகிற வாழ்க்கையை உனக்கு கொண்டு வந்து தரப்போறேன்னு சொல்லிட்டு தான் தேவன் இந்த இடத்துல காத்திருக்கும்படியான காரியத்தை இந்த நாட்கள்ல உனக்கு தருகிறார். தேவ பிள்ளையே, நீ உன்னுடைய அந்தரங்கத்துல காத்திருக்க தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துல காத்திருக்க உன்னுடைய முழங்காலை முடக்கி காத்திருக்க நீ கண்ணீர் வடித்து காத்திருக்க தேவனுடைய ஆலயத்துக்கு அலைஞ்சு ஓடி போய் நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஆலயத்துக்கு போய் பீடத்துல போய் முத்தம் செய்து முட்டிக்கொண்டு அழுது ஜெபிக்கிற பிள்ளையே, உன்னுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரங்கள் சிந்தப்படுகிறதை ஒவ்வொன்றையும் கர்த்தர் துருத்தியில வைத்திருக்கிறார். உங்க பஞ்ச காலத்துல விதைத்தான், கர்த்தருக்காய் காத்திருந்து செய்தார், 100 மடங்கு அறுக்க கர்த்தர் செய்தார். உடைக்கப்பட்ட நிலைமைகள் தான், ஆனா தேவன் அந்த இடத்துல உருவாக்கி புதிய சரகை கர்த்தர் முளைக்க வைத்தார். இவனை விட்டு ஓட வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்கள் இவனிடத்தில் வந்து சால்வ் பண்ணும்படியாக பின்னாடி வரிசை நின்று பேச ஆரம்பித்தார்கள். சமாதானம் பண்ணும்படியாக இவனை கண்டு பயந்து நடுங்கினார்கள். கர்த்தர் செய்கிறது அப்படித்தான் இருக்கும். தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த ஜீவ விருட்சத்துக்காய் காத்திருப்பேன் சொல்லுங்க. எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, எவ்வளவு காலானாலும் பரவாயில்ல, எவ்வளவு வயசு போனாலும் பரவாயில்ல, இந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பீங்களா? சொல்லுவீங்களா? எத்தனை வயசுனாலும் பரவாயில்ல, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை வயசு நாட்கள் போனாலும் பரவாயில்ல, இந்த இருதயம் எவ்வளவுதான் தேஞ்சு போனாலும் பரவாயில்ல, சொன்ன வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டனாலும் பரவாயில்ல. ஆபிரகாம் அப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், எப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை தருவீரு, எப்ப ஆண்டவரே குழந்தையை தருவீரு? வயசு தாண்டிக்கிட்டே போயிருச்சு, சரீரம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு, சிச்சுவேஷன் எல்லாமே மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அவன் ஆண்டவர் கிட்ட கேட்கறத மாத்திரம் விடவே இல்லை. என்ன எப்ப நினைவு கூறுவீங்க, எப்ப எனக்கு ஒரு குழந்தையை தருவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் 99வது வயதுல தேவன் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் தேவன் கொடுத்தாரே. கர்த்தருக்கு தெரியும் எப்ப முளைக்க வைக்க வேண்டும் என்று, கர்த்தருக்கு தெரியும் எப்ப எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று. கர்த்தர் நன்மைகளை செய்ய போதுமானவராய் இருக்கிறாரே. உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை, உன் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம், நீரே நீங்க தான்ப்பா, வேற யாருமே இல்ல. சொல்லுங்க, நீங்க தான். உங்களை விட விடமாட்டேன், அடைக்கலமானவரே.
வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற சர்வ அதிகாரம் படைத்திருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட எங்களுக்கு எதெல்லாம் மக்கி போயிருக்கு, எதெல்லாம் இன்னும் நடக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறோமோ, கர்த்தர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அலைச்சலை அறிந்திருக்கிறவர், என்னுடைய கண்ணீரை திருப்தியில வைத்திருக்கிறவர், ஆகாருடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், 38 வருஷமாய் காணப்பட்டவனுடைய வாழ்க்கையை அறிந்து அவனை தேடி அவன் கிட்டையே போய் அவனை எழுப்பி அவனை விடுதலையாக்கினவர். இந்த நாட்களில யோபுவை கர்த்தர் விடுவித்ததை போலவும், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்ததை போலவும், இன்னைக்கு எங்க வாழ்க்கையில எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எதெல்லாம் இழந்து போனோம், எதெல்லாம் தேவனை நம்பி வந்ததுக்கு பிற்பாடு எதெல்லாம் எங்க வாழ்க்கையில இழந்து போனோமோ, என் கர்த்தர் எங்களுக்கு பின்னாடி அவைகள்லாம் நின்று கொண்டிருக்கிறது. தாவீது திருப்பி கொண்டதை போல திருப்பி கர்த்தர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறீங்களே. இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டீங்க, நன்மைகள் செய்கிற ஆண்டவர், எங்களை பிழைக்க வைக்கிற ஆண்டவர், ஆகாரையும் ஆகாருடைய பிள்ளையும் பிழைக்க வச்ச ஆண்டவர், இன்னைக்கு எங்களையும் பிழைக்க வைப்பீங்க. எத்தனை கொரோனா ஆண்டவரே வந்தாலும், எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும், ஈசாக்கை பிழைக்க வைத்த ஆண்டவர், ஈசாக்கை எஜமானாய் மாற்றின ஆண்டவர், இன்றைக்கு எங்களையும் மாற்ற வல்லவரா இருக்கிறீங்க. நாங்க காத்திருக்கணும். அந்த ஜீவ விருட்சத்தை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. நம்முடைய அருமையான அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபத்திலும் அதிகமாய் காணப்படுவதாக.